இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் தமிழ்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸ்பென்சர் பிளாசாக்கு தான் வந்திருக்கோம். ஏய் இவனை பாரு, இவனை இங்க இருந்து வந்திருக்கான். ஹலோ இதேவா வந்தா? எப்படா வந்த? நீ எங்கன்றா வந்த? அப்படியே ஆந்திரால ஜாயின் பண்ணலாம்னா ஆந்திரால ஜாயின் பண்ணுவாங்க. பச்சை இவனுக்கு நடிக்கிறாங்க, உங்களுக்கு பாக்குற யாருமே தெரியவே தெரியாதுல்ல. ஓகே வெல்கம் டு ஸ்டார்ட். உள்ள போ. ஐனா வந்து பாம்பு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால சவுண்ட் கேக்குது. 89 இதோ இவளுக்கு இதுமாரி இருக்க ஐட்டம்லாம் வந்து சொன்னா வாயை பழந்து 89 ஆகும் அப்படின்னுவா. எதனா ஒரு பொருளை பார்த்தா எனக்கு இந்த பெருசா இந்த ட்ரெஸ் எங்கேயோ ஃப்ரீயா பிரியாணி தரேன்னு சொன்னாங்களே, எங்க என்னது? ஆமா அது எங்கேயோ தரேன்னு சொல்றோம். மேட வாக்கப்புல நாளைக்கு அதுமே கதன்னு தெரியல. நம்ம போயிட்டு ஃப்ரீ பிரியாணினா முந்திக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வருவேன். முந்தி போட்டோ எடுக்கலாம்னு இருந்தேன். ஏய் வாடா சோறு நான் சொன்னேன் இல்லைங்க, இதோ பாருங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து இவ்வளோ கடை இருக்கு. நமக்கு இந்த பொருள் மேலாம் ஆசை இல்லை, ட்ரெஸ் மேலே ஆசை இல்லை, எதுவுமே சார் சாப்பிட தான் சார். ஆனால் சாப்பிட்றது நீங்கள் நினைக்கலாம் உடனே அப்படி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் சடன்லி வெயிட் பண்ணல அப்புறம் அவங்க வச்சுருப்பேன் அந்த ஒரு விஷயம். ஆனால் எதுக்குன்னு தெரில அப்படி. ஆனால் நான்வெஜ் தான், வெஜ்ஜெலாம் ஒரு சாப்பாடாகவே நான் கருதவே மாட்டேன். இது நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. நீ மெட்ரோல என்ன தெரியுமாச்சு, உள்ள நாங்கள் உட்காந்துட்டு போது பேட்ஸ் யாரும் பாம்பு போட்டாங்க. பார்த்தா இவன் தான் பாம்பு போட்டான். ஏய் நான் இது இங்க பாருங்க, நான் பாம்பு போட்டா ஒட்டுறேன். இப்போ அதெல்லாம் ஹைலைட். இவன் தான் போட்டான். அவன் தான் போட்டான். ஒரு குண்டாங்கல் வந்து அவர் போட்டதே அந்த குண்டாங்கல் தான். அவர் அப்பாவே அவர் அவ்வளோ நேரம் இல்லை அப்பதான் வந்து எங்க நின்னாரு. ஒன்றும் இல்லை இந்த குண்டாங்கல் தான் போட்டாருன்ட்டா அவரே வந்து ஒரு மாதிரி திருத்திருன்னு நினைக்கிறாரு. அவர் தான் போட்டது. ஆக்சுவலா நான் போட்டிருந்தா நான் உண்மையை ஒத்துப்பேன்ல. அது போடி நம்ம தனியா போவோங்க, இவங்க கூட சேரவே வேணாம், நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளோக்கா இது? ஒருத்தர் 200. மசாஜ்ப்பா, மீன் மசாஜ். உட்காருக்கெல்லாம் இருக்கும்டா. மேலே போலாமா? உட்காரத்துக்கு தான் நான் போய் கேம் போடுறேன். ஏய் டெம்பர் போடுவாங்களாடா இங்க? டெம்பர் போடுவாங்களா? போட்டுக்குவா. எவ்வளோன்னு கேட்குவா. டெம்பர் போடுவீங்களா? வா எவ்வளோ பேக் பீஸ்டா. என்ன ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன். டிஸ்ப்ளே ஃபோன் உடஞ்சிருக்கு. நான் வந்து டெம்பர் மாற்றிட்டேன் ஒரு வழியா. ரொம்ப வருஷம் மாற்றாம இந்த டெம்பர் இன்னைக்கு தான் மாற்றணும்னு இருக்கு போய். ஃபோனே புதுசாயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரெஸ் கார்டாக தான் இருக்கேன் நான் அவர் சொன்ன மாதிரி. இதெல்லாம் ஒரு வாட்டி அப்படி எடுத்துக்கோ. ரீல்ஸ்லாம் காட்டுவாங்களே ஒரு கல், ஆத்துல கல்லு வந்து படிக்கட்டில் இருக்குமே. இதெல்லாம் படிக்கட்டில் வச்சிருப்பாங்களே ஆத்துல இருக்கிற கல்லு, இதெல்லாம் பாலிஷ் போட்டு. ஆமா ஆத்துல இருக்க கல்லை வந்து பாலிஷ் போட்டு இங்க வச்சிருக்காங்க. படிக்கட்டில் இவன் வந்து ரொம்ப அறிவாளி, அவ அதுக்கு மேல அறிவாளி. சரி நல்லா சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து ஆத்துல இருக்குல்ல, ஆத்துல இருக்க கல்லு. இவன் வந்து அந்த இதை வந்து என்ன சொன்னேன், படிக்கட்டுல வந்து நடுவில் வச்சிருப்பாங்க கீழே. அங்க வந்து புட்டத்துல வந்து இங்க வைக்கிறாங்க. 400 ரூபா 500 ரூபாய்க்கு. செயின்லாம் சூப்பரா இருக்குல. மோதிரத்தை பாரு, எவ்வளோ பெருசுடா, தலையே சுற்றுதுடா. டே இங்க போறாயினா இப்படிதான் இருக்கு. பணவத்தன் கீழே தள்ளணும்னு வச்சுக்கோங்க, செத்தே போயிடுவாங்க. பாத்தியா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஸ்பைடர்மேன் ஒரு இடத்துல உட்காந்து போகும் பாரு, அந்த மாதிரி இருக்கு. மெயினான வந்து ஒரு எப்படி சொல்றது, இதை பார்த்தாலே ஸ்பென்சர் ஞாபகம் வரும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சென்னையிலே வந்து இப்போ சென்னையிலே கட்டின ஃபர்ஸ்ட் மால் ஸ்பென்சர் பிளாசா.
என்னடா சொல்கிறேன்? ஓ அப்படியா? உனக்கே தெரியாதா? எனக்கு இப்போ தான் தெரியும். ஆமாம், சென்னையில் கட்டின ஃபஸ்ட்டு மால் வந்து ஸ்பென்சர் பிளாசா தான். இது எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1863 ஆரம்பித்து 64 இதை வந்து முடிச்சிருக்காங்க. 1985 சம்திங் வந்து இதை திரும்ப கொஞ்சம் அப்படியே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. திரும்ப கொஞ்சம் புதுசாக அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தது வந்து 1985. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 இன்ஃபர்மேஷன். ஒரு ஃப்ளோரும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சுற்றி ஒரே மாதிரி தான் இருக்கு. சுற்றி ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? எங்கே சுற்றி இருந்தாலும் பக்கத்துக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம், எதுவும் அவ்வளோ போய் சேஞ்ச் இல்லை. இந்த துணி கடை, ஃபோனு, வாட்சு, ஒரு நிறைய கேஜெட்டு, இந்த கண்ணாடி மேலே கேஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். இது மால் மாதிரி இல்லை, மார்க்கெட் மாதிரி. நான் தான் சொல்றேன்ல, ஸ்மால் மார்க்கெட். ஸ்மால் மார்க்கெட் எல்லாமே இருக்கும் இங்கே. ஆனால் அது தேடணும். எப்படி போனோம்? அப்படி போகலாம். அதாவது நான் ஒரே ஒரு வாட்டி நான் வந்து வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ன்றது வந்து இவ்வளோ மேலெல்லாம் இருந்ததுல, கீழே ஜுடியோவில் இருந்தேன். ஜுடியோக்கு வந்தியா? இங்கே ஒரே ஒரு வாட்டி வந்து கீழே ஜுடியோ மட்டும் அந்த மேலெல்லாம் நான் எதுவும் ஏறல, அப்படியே போயிட்டேன். அதனால எனக்கு தெரியல, நான் மேலெல்லாம் வந்து வேறு மாதிரி கொண்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ன்றது 3 ஃப்ளோர்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். துணி கடை, ஃபோன் கடை, சுற்றி பார்க்குறதுக்குலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக துணி கடை, ஃபோன் கேஸ் மாற்றுறது, டவுசரிக்கு சரியா அந்த கடை, எல்லாமே இருக்கு. வாட்ச் கடை, எல்லா கடையும் இருக்கும். ஆனால் வந்துட்டு என்னது அது சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் இருக்காது. நீங்கள் வர மாரி இருந்தீங்கன்னா மேபி ஒரு 7 மணி 6 மணி போல் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு வந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கடையுமே மூடிட்டு தான் இருக்காங்க. ஒரு கடையை மூடிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னொன்று என்னன்னா வந்து இந்த 90s இருப்பாங்களா, அவங்களுக்கால இந்த 80s கூட இருப்பாங்க, 80s திறந்துட்டாங்களே, அவங்களுக்குலாம் இதில் நிறைய வந்து மெமரிஸ் நிறைய பேர் இங்கே கப்புள்ஸாக தான் சுற்றிருக்காங்க. நீ வேற எல்லாத்துக்கும் 2-3 பேராச்சும் சுற்றுறாங்களே. அவங்க யாரு? லோகேஷ். அது லோகேஷை காணுமா? என்ன போனவன்? ஃபோன் பண்ணி பாரு. இங்க என்ன இருக்கானா பாரு, டி-ஷர்ட் கடையில இங்க சொல்ல. இல்லையே, ஃபோன் பண்ணு. ஹேய், இங்க என்ன சுத்திட்டு இருந்தான்? நடனா இரு ஃபோன் பண்ணு. அப்படி போய் நிற்கலாம் ஓரமா. ஜூடியோ இதுதான் ஸ்பென்சர் பிளாஸோட இது. டேய், அவனுக்கு கால் போக மாட்டேதா? அவனுக்கு ரிங்கே போக மாட்டேங்குது. நீங்க பாரு, இவன் வேற எங்கடி போனா? பிஸியாரிரான் வருது. சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்தா கண்டுபிடிச்சலாம். இங்கே பாரு, சொல்லாம எங்கடா ஓடுறான்? ஸ்பென்சரில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்டோர் எல்லாமே இவ்வளோ கடை இருக்கு. இதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோர்லையும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் படிக்கட்டு கிட்ட. இது இப்படியா தெரியலாம். வா, அவன் எங்கே போயிருக்க மாட்டான். எங்க வந்து வந்தான், திடீர்னு எங்கேயோ ஓடி போயிட்டான். அவனுக்கு இடம் வர தெரியாது. எந்த நம்பிக்கையில எங்க உட்காந்துருக்கான் சொல்லிட்டு போகணும்ல. பைத்தியம் வெறுப்பேத்துறான் பாரு. இப்ப எங்க போய் நான் தேடுறது? கீழே இருக்கானா பாரு. அங்க உட்காந்துக்கிறான். அவன் பாரு, நாங்க வந்து இங்க எப்ப இறங்கி போனானே தெரியல. சைக்கோ சங்கரு இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இருந்து போயிட்டாங்க, உட்காந்து விளாண்டுக்கிறான். ஏதோ விளாண்டுருக்கான். பைத்தியம் மாதிரி பண்றான். ஃப்ரீ ஃபயர் பைத்தியம். நம்ம கூட ஒத்துக்கிறான். கர்மம் முடிச்சவன். எங்க போனாலும் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிறான். அல்லவே இவனுக்கு ஃபோன் வச்சு எடுக்கணும்ல. ஃபோன் எடுக்கலையா? ஃபோன் போலையா? வருது பிஸின்னு வருதா? தெரிஞ்சு ஏரோப்ளேன் கூட ஆன் பண்ணி அவனுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு போட்டு விளாண்டுக்கானா? நானும் ஸ்ட்ரைக் தான் உன் தம்பி. ஏன் தம்பி? ஆமா, ஃப்ரீ ஃபயர் விளாண்டுருந்தோம். அவ்வளோதான். அது என்ன இடம், ஏதோ எதுக்கு வந்தோம் அதெல்லாம் இல்லை. இல்லை புரியல. அவனுக்கு போய் காட்டேன். இது எங்க போனடா? டேய், ஆகற வந்துக்கறானடா. என்னடா இவன்?
யாரோ வந்துருக்காங்கன்றான் நான் ஒன்று டிராகன்ன்றான் யோகேஷ் வாடா ஏன் லூஸ் மாதிரி பண்ற எங்க வந்திருக்க அச்சானா ஏன்டி அச்சாவன உனக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்ப நீ இவ்வளவு நேரம் அதை பார்க்கவே இல்லை ஏன் மும்பரமா இது பண்ணுக்கானா என்னன்னு தெரியல இவன் மாமாட்டே சொல்றேன் இந்த வீடியோ உங்க மாமாவே ஷேர் பண்றவா உங்க மாமா கிட்ட சொன்னாதான் இவன் திருந்துவான் திருந்த மாட்டான் சத்தியமா திருந்த மாட்டான் எங்க எதுக்கு இவங்க மாமா பாக்குறாரு இவன் எங்க போனானே தெரியல கீழே வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருக்கான் ரூம் மேட்ச்க்கு ஆகர் கூட என்ன ரூம் மேட்ச் ஆகக்குள்ள ஓடிட்டு வாடா இவங்க மாமா பாத்தீங்கன்னா மாமாக்கு தான் சத்தியமா ஷேர் பண்ணுவேன் கற்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா பூமி காமிச்சிருக்கேன் வேற யாரும் இல்லை இவனோட மாமா கப்புக்கு காணன்னு சொல்லுவேன் அக்கா அவங்க பார்த்தா போதும் வா போலாம் ட்ரெயின் மாதிரி போணுமா அவள்தான் நாங்க vlog எடுத்துட்டு அவ்வளவுதான் இந்த vlog நீங்க சுத்தமாக எதுமேல அம்மா அப்படி சொல்லக்கூடாது எதுமேலனா பாக்கல அந்த சீப் அண்ட் பெஸ்ட் இருக்கு பட்டனா இது காட்றல எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அந்த இது எல்லாமே அதே போல நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் ஸ்பென்சர் முன்னாடி வந்து நிறைய சாப்பிடுற கடைலாம் இருக்கும் அங்க நம்ம போலடா அங்கல அது வெறும் மால் நம்ம மேல போறோம் மார்க்கெட்டே உள்ள அது உண்மைதான் இல்ல இங்க கீழே நிறைய காமிச்சிருக்க மாதிரி இருக்கு இப்ப வந்து எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல எந்த கடையும் இல்ல அவ்வளவா ஒரு 2-3 கடை இருக்கு வெளியே டாமினட்ஸ் இருக்கு பீஸா ஹட் இருக்கு அது மாதிரி ஒரு 2-3 கடை தான் இருக்கு ஆனா நான் ரீல்ஸ்ல என்ன பார்த்தேன்னா சின்ன சின்ன அந்த தள்ளு வண்டி கடை மாதிரி இருக்கும் லைனா ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய பார்த்தேன் ஆனா அந்த கடை எதுவுமே இல்லையே வெளியே ஓகே ஒரு வழியா வந்து இந்த vlog முடிஞ்சிருச்சு ஸோ டாடா பை பை வெல் see you in the next vlog